தென்மேற்கு பருவக்காற்று என்னோடய ஃபஸ்ட் படம். அது அம்மாவை பற்றின படம். ரொம்ப அழகான ஒரு திரைப்படம், மென்மையான ஒரு படம், ஃபோர்ஸான ஒரு படம் கூட. அந்த படம் மிகப்பெரிய கருத்தை சொல்கிற படமும் கூட. மாற்றி மாற்றி அடிச்சிட்டு சாகாதுன்னு சொல்கிற படம். அந்த அம்மா தான் பிரதானம். என் முதல் படம் அம்மாவை போற்றக்கூடிய ஒரு படமாக இருக்குல்ல, எனக்கு பெரிய சந்தோஷம். அடுத்ததாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். என்னையே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் அது. ரொம்ப இப்படிலாம் வச்சு ஒருத்தர் படம் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வந்தது. இது நிஜமாக நடந்ததுன்னு சொல்லி நம்பவே முடியாமல் எனக்கே இருந்தது. அப்புறம் நிறைய எனக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்த படம், ஆக்டிங் கோர்ஸ் தான் அது. உங்களை தேடி மட்டும் எப்படிங்க இப்படி எல்லாம் ஸ்கிரிப்ட் வருது? அது எனக்கு முன்னாடி நிறைய பேருக்கு போச்சு, அது எப்படியும் எனக்கு கிடச்சிருச்சு. யாரும் எல்லாம் பேசப்படுற 4-5 படம் கூட, அதை என்னை முக்கியமாக பெருசாக என்னை பேசப்பட்ட 4-5 படம், பீட்சாவாக இருக்கட்டும், தென்மேற்கு பருவக்காட்டாக இருக்கட்டும், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணாமல் இருக்கட்டும், சூதுகவமாக இருக்கட்டும், பாலகுமாராவாக இருக்கட்டும், அந்த இந்த படங்கள் எல்லாமே வேறு நாடும் நோடி தானே இருக்கட்டும், வேறு ஒருத்தருக்கு போய் தான் என்கிட்ட திரும்பி வச்சு. கககப்பூவாக இருக்கட்டும், ஒரு 4-5 பேர்கிட்ட போய் தான் எனக்கு வந்தது. ஆக்சுவலாக நேரடியாக எனக்கு தேடி வரல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சாய்ஸும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் நான் கிடையாது. ஆக்சுவலாக இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? என்ன படம் அது, லைஃப் டைம் கேரக்டர் அது. அதுவும் எனக்கு ஆக்டிங் கோர்ஸ் ஃபிலிம் தான். ஏன்னா அது இட்ஸ் வெரி ஓப்பன் கேரக்டர். இன்ன வரைக்கும் எங்கே போனாலும் டயலாக் அந்த படத்துலாம் கேட்குறாங்க. குமுதா ஹாப்பி தான் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஸோ அந்த படம் வந்து குமுதா ஹாப்பியோ இல்லையோ, நான் செம்ம ஹாப்பி. ஆக்சுவலாக பண்ணையாரும் பத்மினியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது உங்களோட கரியரில் செம்ம ஸ்வீட் ஃபிலிம், ரொம்ப நல்ல படம். அன்பு 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 மட்டும்தான் இருக்கும் அந்த படத்தில். அந்த படம் சொல்ல வர விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம். நீ அன்பு செலுத்தினேன்னா உயிரே இல்லாத காரு கூட உயிர் வந்துன்றாங்க. இப்போ லவ் தான் இந்த உலகத்திலே கிரேட். லவ் இஸ் பியூர். அது ஒரு பரிசுத்தமானது அன்புங்கிறது. அதுதான் கிரேட்டு. அது கிடைக்கும்போது காரே அது ரியலைஸ் பண்ணுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது அருண் அந்த படம் பண்ணும் 25 வயசு அருணுக்கு. ஆனால் 55 வயசு உள்ளவங்களோட லவ்வும் சொல்லியிருப்பான். பிரமாதமான படம், எனக்கு சந்தோஷமான படம். திரும்ப சேதுபதியில் நீங்கள் 2 பேரும் இணைஞ்ச போது எல்லாத்தோட எண்ணம் எப்படி இருந்திருக்குன்னா, பண்ணையாரும் பத்மினியும் மாதிரியான ஒரு படமோ இல்லை அது அந்த மாதிரியான ஒரு ஜேர்னல். இது அப்படியே கான்ட்ராஸ்ட்டுங்கும் போது அது ஒரு மேஜிக் தான் இல்லையா? அருண் அது நீங்கள் சொல்கிறீங்க 25 வயசுன்னு, மேபி அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் இல்லை. அருணுக்கு வந்த கோவம் அது. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் அந்த படத்தை வியாபார ரீதியாக பேச ஆரம்பித்தாங்க. அருண் வந்து என்னப்பா உங்களுக்கு கமர்ஷியல் தானேப்பா தேவை, நான் ஒரு கமர்ஷியல் தரப்பான்னு அருண் கொடுத்தது தான். ஸோ அருண் வந்து தன்னை அதுக்குள்ளே அடக்கிக்கலாம் விரும்பலை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு 10 பேர் 20 பேர் ரூமுக்குள்ளே உட்காந்து பாராட்டுறதுலாம் படம் பண்ண முடியாது. ஆடியன்ஸ் போய் சேரணும். நல்ல படம்னு பாராட்டி கிடைக்கிற விருதுக்கு வந்து இங்கே வேல்யூ இல்லை. ஏன்னா நம்மளை தேடி தயாரிப்பாளர் வரணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரணும், அதுக்குண்டான படங்களை பண்ணணும். நம்ம படங்களை அதுக்குண்டான படங்களை மாற்ற கற்றுக்கணும், சுவாரஸ்யமான படங்களை மாற்ற கற்றுக்கணும். பண்ணையாரை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான படம். பட் ஆனால் அது வெளியே தெரிஞ்சது ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் என் லைஃப்பில் முக்கியமான படம் நான் அதுவும் பண்ணையாரை பற்றி. அப்படிலாம் கிடைக்காது. கேரியர் எப்போயோ உட்காந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது அதெல்லாம் போட்டு பார்த்தோன்னா அப்படி இருக்கும். அதை ஆரஞ்சு மிட்டாய் நான் அந்த படம் நானும் சேர்ந்து நானும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. நான் தான் அந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்கேன். நான் மட்டும்தான் எழுதியிருக்கேன் டைலாக்ஸ். எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. எனக்கு எழுத வரும்னு எனக்கே தெரியாது. டைரக்டர் எனக்கு கான்ஃபிடன்ஸ். ஸ்க்ரீன் ப்ளே வந்து நானும் டைரக்டரும் தான் சேர்ந்து எழுதணும். டைலாக் எழுதி முடிச்சிட்டேன். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் ஷூட்டிங் போகிறதும்போது நாங்கள் கமிட் பண்ண ஆர்டிஸ்ட் பிஸி ஆகிட்டார். ஒரு நாள் எனக்கு திடீர்னு தோணுச்சு, நான் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் நடிக்கட்டுமா சார்னு கேட்டேன். நான் கரெக்டாக இருக்கும் விஜய்னார். சொன்னேன் அப்போ நம்ம 2 பேருக்குள்ளே வச்சுப்போம், மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், செட் ஆச்சுன்னா ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவோம், இல்லாட்டி அப்படியே ட்ராப் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாள் மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். டைரக்டர் பிடிச்சிருந்து அப்படி தான் உள்ளே போனோம். அதுவும் ரொம்ப எக்ஸ்பீரிமெண்டல் மூவி தான். ரொம்ப பயந்துகிட்டே நடித்தேன். ஏன்னா அந்த வயசை உணர்ந்து நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சரியாக வருமா வராதான்னு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த படம் நடித்ததில். அடுத்து ரெக்க படத்தில் என்ன ரொம்ப பயமுறுத்துனதும் சந்தோஷப்படுத்தின ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். இது 2 மேக்கு தான் பொருந்தும். படத்தில் பண்ணாத மாதிரியான. ஆமாம், அவ்வளோ மாஸ் ஃபைட் அது. அதை கேரி பண்ணுறது ரொம்ப பயந்தேன். அதான் பயமுறுத்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்குது, ஜாலியான ஒரு படம். இது போய் யதார்த்தமோ லாஜிக்கு அந்த மாதிரி எந்த கணக்குலையும் பார்க்காம பார்த்தா
ரொம்ப ஜாலியான ஒரு படம். பிடிச்சிச்சு. குமுதா ஹாப்பி தான். அது ஆல்வேஸ் அதை பீட் பண்ணவே முடியாது. ஓகே. குமுதா அது கார்த்திகை மாதம் குமுதா அவங்க வீட்டு வாசல் அகலுக்காக அடினுச்சு. பார்க்கவே சும்மா நாசமாக இருந்துச்சு. அந்நேரம் எங்கள் அம்மாண்ட போய் அம்மா குமுதா அவங்க வீட்டு வாசல் அகலுக்காக சும்மா கும்முன்னு இருக்குதுமா, நம்ம எப்படிம்மா கம்மின்னு இருக்குதுன்னா எங்கள் அம்மா உம்மின்னு இதே. அப்புறம் நம்ம போய் அக்கம் பக்கத்து வீட்டெலாம் விலகலாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சோம். குமுதா ஹாப்பி என்னாச்சு. எப்பயுமே எனர்ஜி கொடுக்குற டைலாக் எனக்கு. படத்துலலாம் காமெடியாக நடிக்கிறீங்க. உங்களோட ஒரு சின்ன சின்ன லுக்கு, சின்ன விஷயங்களில் டக்குன்னு ஏதாவது ஒரு காமெடி பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனால் நிஜத்தில் ரொம்ப சீரியஸான ஒருத்தராக இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு சோஷியல் இஷ்யூக்காக ஒரு 1 minute வீடியோ பண்ணி விட்டுடுறீங்க. இது எப்படி கான்ஷியஸாக நடக்குதா? எவ்வளோ சீரியஸானவர் நீங்கள்? நான் சீரியஸான ஆள்லாம் கிடையாது. பார்க்க வேணா அப்படி தெரியுன்னு நினைக்கிறேன். பட் சீரியஸான ஆள்லாம் கிடையாது. இவ்வளோ நீங்கள் சிரிச்சு தானே இருந்தீங்க. சீரியஸான இல்லை. சீரியஸாக அவ்வளோ சீரியஸான ஆள் கிடையாது. செம்ம ஜாலியான ஆள். ஃப்ரெண்ட்ஸோடு சரி, வேலை பார்க்குற இடத்துல சரி, இங்கே வந்து கேட்டால் நான் செம்ம ஜாலியாக இருப்பேன். நான் மொக்கை பண்ணுவேன், மொக்கை வாங்குவேன். இதெல்லாம் சகஜம் எனக்கு. அதெல்லாம் எனக்கு கிடைக்கும். ஈஸியாக ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் என்னை கலாய்ப்பான், அதெல்லாம் நடக்கும். பட் நான் அப்படி ஒன்றும் சொசைட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குற ஆள் இல்லை. அன்றைக்கி நான் பார்த்தபோது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு தோணுச்சு, அது பேசினேன். ஓகே. ரெக்க இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேதுபதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாசான படம் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. இந்த டைரக்டர் மேலே இருந்த நம்பிக்கை அப்படின்ட்டு. ஆரஞ்சு மிட்டாய்க்கு அப்புறம் அதே தயாரிப்பாளர். இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? இந்த ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட கொண்டு வரும்போது உங்களுக்கு சொன்னீங்க ஒரு பயம் இருந்துச்சு, நிறைய யோசிச்சுன்ட்டு. அதை தாண்டி பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருந்திருக்கும்ல, அது என்னவா இருந்துச்சு? நம்மக்கிட்ட ஏற்படுற கட் ஃபீல் தான். டைரக்டர் பிடிச்சி போச்சு. அவரோட முந்தைய படத்தோட ட்ரெய்லர் நல்லாயிருக்கு, கதையும் நல்லாயிருக்கு, சரி பண்ணலான்னு ஒரு இருக்குது. நம்மகிட்ட ஏற்கனவே மென்டல் பிளாக் ஒன்று இருக்குல்ல, இது நமக்கு செட் ஆகுமான்னு ஒரு மென்டல் பிளாக் ஒன்று இருக்கும். ஸோ அதை உடச்சி பார்க்கலான்னு தோணுச்சு. சரி, இந்த மாதிரி கேள்வி நிறைய கேட்கப்படுன்றது நல்லாவே தெரியும். எங்கே போனாலும், இப்போ எந்த சேனல் போனாலும், இல்லை எங்கே இன்டர்வியூக்கு போனாலுமே இந்த கேள்வி கேட்கப்படுவான்னு தெரியும். இதுக்கு நான் முன்னாடியே தயாராகிட்டேன். இந்த படம் பண்ணணும்னு முடிவு எடுத்த போது கண்டிப்பாக நம்மளை வச்சு இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஒருவேளை நம்ம பழைய இன்டர்வியூவில் இந்த மாதிரிலாம் படம் பண்ணவே மாட்டேன் நம்ம சொல்லியிருக்கோமான்னு தெரியலையே அப்படின்னு கூட யோசிச்சு பார்த்தேன். ஸோ நான் நினச்சேன், சரி ஒருவேளை முன்னாடி இது மாதிரி படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாலுமே அதில் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா அறிவுங்கிறது வளரணும். அது ஏற்கனவே சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது, அது யோசிக்கிறது வளருது. சரி, வளர்ந்தால் தப்பு பண்ண மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, தப்பு பண்ணாலும் தப்பு இல்லை. ஏன்னா தப்பு பண்ணி பார்த்தா தான் தப்பாக சரியானே தெரியும். அது அனலைஸ் பண்ணுறதுக்காக தப்பு பண்ணணும். நம்மளையும் நம்மளுடைய வேலையும் அனலைஸ் பண்ணுறதுக்காக தப்பு பண்ணணும், அதான் தெரியும். இல்லாட்டி எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நம்ம மந்தமாகிடுவோம், அதுவும் கிடையாது. ஸோ அந்த அட்டம் தான். சரி, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி பார்ப்போமே தோணுச்சு. ட்ரை பண்ணி வாங்க.